शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இது எங்கே இருந்ததோ இல்லை விவேகமா ஞாபகம் இல்லை. அசுதேஷு சமாவிஷ்டம் இங்கே எங்கே இருக்குன்னு அசுதேஷு சமாவிஷ்டம் சுதேஷு அவதாரையே சுதேஷ்வேவாவதாரையே ஸ்வமன புருஷார்த்தேன பலேன பலினாம் வர. அசுதேஷு சமாவிஷ்டம் மனசை பற்றி சொல்றது. அசுப கர்மத்துல பிரசக்தமா இருக்கக்கூடிய மனசை பிடிச்சுங்க சுதேஷு அவதாரையே சுபத்துல கொண்டு வரணும். சுபகர்மம் அசுபகர்மம் ரெண்டு விதம். அசுபம்னா நிஷித்தம், அவ்வளவுதான். சுபம்னா விகிதம். அப்ப நிஷித்தத்தில் போயிட்டு இருக்கும் போது அதுல இருந்து முதல் ஸ்டெப் அது நிஷித்தத்திலிருந்து பிடிச்ச இங்க விகித கர்மாவது கொண்டு வரணும். அது முதல் ஸ்டெப். அதனால அசுபேஷு சமாவிஷ்டம் சுதேஷ்வேவ அவதாரையே அவதாரேன்னா கொண்டு வரணும். ஸ்வமன புருஷார்த்தேன பலேன பலினாம் வர. ஸ்வமன புருஷார்த்தேன பலேன அவதாரே நன்வயம். என்ன அர்த்தம் சொல்றது பார்க்கலாம். பலினாம் வர சம்போதனம். அசுதேஷு பரஸ்திரீ கமனாதிஷு சுதேஷு சாஸ்திரார்த்த தேவதா ஜானாதிஷு புருஷார்த்தேன புருஷ பிரயத்னேன பலேன பிரபலேன. அவ்வளவுதான் புருஷ பிரயத்னம். அதுக்காக இன்னொருத்தர் பிரயத்னம் பண்ண முடியாது, நம்மளால பிரயத்னம் பண்ணணும். அசுபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய மனசை பிடிச்சிருந்த சுபத்தில் கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய பிரயத்னத்தினால அது கொண்டு வரணும்னு அர்த்தம். ஸ்வமன புருஷார்த்தேன ஸ்வமன பிரயத்னேன அர்த்தம் கொண்டு வரணும். அவ்வளவுதான். அசுபாத் சாலிதம் யாதி அசுபாத் சாலிதம் யாதி சுபம் தஸ்மா அபி இதர ஜந்தோஷித்தம் து சிசுவத் தஸ்மா தத் சாலையே பலா. அசுபாத் சாலிதம் யாதி சுபம் தஸ்மாத் அபி இதர அப்படின்னால அசுபம் சுபம் ரெண்டு தானே இருக்கு. விகிதம் நிஷிதம் கர்மா ரெண்டு தான் இருக்கு. அது அசுபத்திலிருந்து பிடிச்சு அசுபத்திலிருந்து கொஞ்சம் சலனம் வந்திருக்கோம்னால் சுபத்தில் வரும். சுபத்திலிருந்து ஒரு சலனம் வந்திருக்கோம்னா அசுபத்தில் வரும். இப்படி ரெண்டுதான் இருக்கு. அசுபா சாலிதம் சாலிதம் என்ன அர்த்தம்? அதுல இருந்து மாறதா இருந்தால் எங்க வரும்? சுபத்துல தான் வரும். தஸ்மாதி இதர தஸ்மாத் சுபத்திலிருந்து சாலிதமா இருந்தோ அடுத்துதான் அசுபத்தில் வரும். இதுதான் இருக்கு. ஜந்தோ சித்தம் ஜந்துவினுடைய சித்தம் மனசு என்கிறது. எப்படி சிசுவது ஒரு குழந்தைய மாதிரி. தஸ்மாத் சாலையே பலா. அதனால அது எதுக்காக சொல்றது? அது மாற்ற முடியாத ஒண்ணு இல்லை, அது சலனம் பண்ண முடியும். ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருக்குன்னா அப்படியே போயிட்டு இருக்கோங்கிறது இல்லை, அது பிடிச்சு இங்கே கொண்டு வர முடியும் சொல்றது. அதுக்கு இவர் நன்னா வியாக்கியானம் பண்றார். இப்ப இதெல்லாம் இவருடைய லைன்ஸ் இல்லை, இதெல்லாம் யோக வாசிஷ்டம். அதுல இருந்து கோட் பண்ணி இவர் வியாக்கியானம் பண்றார். இது வித்யாரண்ய சுவாமியோட ஸ்லோகம் இல்லை. யோக வாசிஷ்டத்துல ராமரை பார்த்து வசிஷ்டர் சொல்றது இல்லை, அது இவர் உத்தரணம் பண்ணி வியாக்கியானம் பண்றதெல்லாம். கீழே இருக்கிறது இவருடைய வியாக்கியானம். யதா சிசு மிருத்பக்ஷணம் நிவாரிய பலபக்ஷனே யோக்கியதே. சொல்லிட்டோம் இல்லையா? மண்ணை தின்றது, அது பிடிச்சிருந்த கொண்டு வந்து அது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிடு. சிசு மிருத்பக்ஷணம் நிவாரிய பலபக்ஷனே யோக்கியதே மணிமுக்தாகர்ஷணம் நிவாரிய கந்துகாவியாகர்ஷனே யோக்கியதே. மணி முக்தாபலம் இதெல்லாம் இருக்கு. முக்தாபலம் இல்லை, முத்து, அதெல்லாம் வேல்யூபிள். அதை எடுத்து விளையாடுறதா இருந்தா போயிடும், நஷ்டமாயிடும். அதனால அதை எடுக்க வேண்டாம். அது அந்த மாதிரி ஒரு பந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ண வைக்கிறது. மணி முக்தாகர்ஷணம், ஆகர்ஷணம்னா அதனுடைய அட்ராக்ஷன். மணியோடும் முத்துமணியோடும் இருக்கக்கூடிய ஆகர்ஷணம் இருந்துட்டே இருக்கும். அது இருக்கிறச்சு அதிலிருந்து பிடிச்சு ஆகர்ஷணாத்து நிவாரிய
கந்துகாத்யாகர்ஷணே, கந்துகம்னா பந்து, பால், கந்துகாத்யாகர்ஷணே யோஜ்யதை, இதனால விளையாடு சொல்றது. இது பக்தர்கள் சொல்றது. உபாயா சிக்ஷமானா பாலானா உபலாவனா அசத்தியே வர்மனி ஸ்தித்வா தபஸ்தத்தியம் சமீபதே. பக்தர்கள் சொல்றதுன்னா நீதி சதகத்தில் இல்லை. பக்தர்களுடைய வாக்கியபதியம் ஒரு பெரிய கிரந்தம் இருக்கு, வியாகரண கிரந்தம். இது ஒரு விளையாடு கிரந்தம் மாதிரி. இது சதகத்திரம் இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு இது இல்லை. அது ஒரு என்ன டைம் பாஸுக்காக பண்ண கிரந்தம். இது அப்படி இல்லை. இது பெரிய சாஸ்திர கிரந்தம். வியாகரண சாஸ்திரத்தினுடைய எல்லாமே அந்த மகாபாஷ்யத்தில் இருக்கிற காரணம் எல்லாம் கிரகிச்சுண்டு அது பல விஷயங்கள். இந்த மகாபாஷ்யம் வியாகரணத்துல 3 முனி தானே, பெரிய அதோரத்தின்னா 3 பேர். வியாகரணத்துல பெரிய பெரிய அதோரத்தின்னா 3 பேர். வேற பாணினி, காத்தியாயனன், பதஞ்சலி. பாணினி சூத்திரகாரன், காத்தியாயனன் விற்பிகாரன், பதஞ்சலி பாஷ்யகாரன். இவர் 3 தான். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டா பர்தஹரி சொல்லலாம். அது ஹிஸ்டோரியன்ஸுக்கு உள்ள விவாதம் இருக்கு. இந்த சதகத்திரயம் பண்ணவர் இவரா வேற ஒருத்தரா, அதெல்லாம் கான்ட்ராடிக்டரியா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால அப்படியே ஒத்துக்கலாம். அவ்வளவுதான். அவரே இருக்கலாம், ஏன் முடியாதா? முடியும். அதனால நம்மளால தெரியாது. ஆனா பர்தஹரின்னு இவருக்கும் அவருக்கும் அவங்க பேரு. பர்தஹரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இப்போ மகாபாஷ்யம் முதல் மகாபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் இல்லை இது. ஆனா அது ஒரு காரிகாரூபமா பெரிய 3 காண்டம் இருக்கிறது. பிரம்ம காண்டம், வாக்கிய காண்டம், 3 காண்டங்கள் இருக்கு. அதுல பிரம்ம காண்டம்னா அது சப்த பிரம்மன் ஒரு பெயர் கொடுத்தத இந்த பிரம்மவாதத்தை அப்படியே வருவதில்லை. என்ன விசேஷம் தான், இந்த பர்தஹரியுடைய கிரந்தங்களுடைய அந்த அப்படியே சாயை இருக்கு நம்மளுடைய பகவத்பாதருடைய பாஷ்யத்துல. பர்தஹரியுடைய கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தியங்கள் இருக்கு, அந்த பத்தியங்களுடைய அப்படியே சாயை இருக்கு, சாதிருஷ்யம் இருக்கு பகவத்பாதாவுடைய பாஷ்யத்துல. அதனால அவருக்கெல்லாம் பார்த்துருக்க தெரியாது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அது என்ன, அதனுடைய காய்கள் எப்படி வர்றதுனால் அதுல வேதாந்த சித்தாந்தம் அப்படியே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம். சப்த பிரம்மம் சப்த பிரம்மம் சொல்றது அவ்வளவுதான். அந்த வாக்கியபதிகளுக்கு ஆரம்பம் பாருங்க, அனாதி நிதனம் பிரம்மா சப்ததத்துவம் எது அக்ஷரம் விவர்த்ததே அர்த்தபாவேன பிரக்ரியா ஜெகதோ யதா. அனாதி நிதனமான ஆன பிரம்மா இது சப்ததத்துவம், சப்தத்தினுடைய ஒரு தத்துவம் இருக்காது பிரம்மம் சொல்லி சப்த பிரம்மம்னு பேரு கொடுத்த இந்த ஒரு பிரம்மத்தை தான் அங்கே கொண்டு போய் காய்க்கிறது. நம்மளுடைய ஔபனிஷத சித்தாந்தம் எல்லாமே அப்படியே வருது. அது சப்த பிரம்மன் ஒரு பேர் வச்சிருக்காரு. அது நிறைய இது பண்ணா இந்த வேதாந்தமா தான் ஆகி போகுது. சப்த பிரம்மா புதுசாமம், அதனால ஒரு புது சித்தாந்தமே சொல்ல முடியாது. அவரே முதல் இந்த வேதாந்த சித்தாந்தத்தை எல்லாம் இவருக்கு எல்லாருக்கும் பின்னாடி இங்க வருது. இந்த இப்ப நம்ம தெரியக்கூடிய அத்வைத ஆச்சாரியால் இருக்காரு, எல்லாருக்கும் பின்னாடி இருந்து வருது. மகாபாஷ்யத்துல அவ்வளவு அத்வைதமும் தெரியறதில்லை. ஆகிய புராணங்கள் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறம் வந்த கிரந்தங்கள் இந்த வாக்கிய பதியத்தில் அப்படியே அத்வைத சித்தாந்தம் தெரியுது. சாஸ்திரேஷு பிரக்ரியா பேதாது அவித்யோபவர்ணியதே பர்தஹரி சொல்றது. சாஸ்திரத்துல அவித்யை தான் சொல்றது. பிரக்கிரியைகள் எல்லாம் அவித்யை தான் சேர்ந்தது, பிரம்மஸ்வரூபத்தோட சம்பந்தம் இல்லை. அதனால அது தெரியறதுக்காக ஏதோ சொல்லி வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்ததுன்னு சொல்றது. சாஸ்திரேஷு பிரக்ரியா பேதா அவித்யோபவர்ணியதே. இந்த அத்தியாச பாஷ்யத்துல பாருங்க, தஸ்மா அவித்யாவத் விஷயாண்யேவ பிரத்யக்ஷாதீனி பிரமாணானி சாஸ்திராணி தேவி. பகவத்பாதாவுடைய லைஃப் இது, அவருடைய வரி இது, அப்படி அந்த மாதிரி இருக்கு. அதனால இவர் எல்லாருக்கும் முன்னாடி இருந்தவர் யாரு, பர்தஹரி. எதுக்காக அவருடைய இங்க இருக்கிற விஷயம் அங்கே தெரியுது. உபாயா சிக்ஷமானாம் பாலானாம் உபலாவனா, இது அங்கே இருக்கிற ஒரு காரிகை. இந்த பிரக்கிரியை சொல்றது வேதாந்தத்துல அப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் ஆர்குமெண்ட் எல்லாம் வருது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது உபாயா சிக்ஷமானாம் பாலானாம் உபலாவனா, இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரதிபாதன பദ്ധதி, அவ்வளவுதான். அதனால இப்ப வேதாந்த சித்தாந்தம் கிரந்தங்கள் பார்த்தால் இந்த பிரக்கிரியா விஷயத்துல பல மதபேதங்கள் இருக்கும். விவரணக்காராவுடைய சித்தாந்தம், பாமதிகாராவுடைய சித்தாந்தம், அவருடைய சித்தாந்தம், இவருடைய சித்தாந்தம், சித்தாந்தலேய சுதந்திரம் இருக்கு. அந்த சித்தாந்தலேய சுதந்திரத்தில் பார்த்தால் மதபேதங்கள், இத்தனை மதபேதங்கள் இருக்குன்னா உங்களுக்கு எப்படி நான் முடிவு பண்றேன்?
ஒரு தத்துவம் ஜீவஸ்வரூபம் என்னன்னு கேட்டா ஏது ஏவமாகு ஏதே ஏவமாகு இதரேது ஏவமாகு அபரேது ஏவமாகு. உங்களுக்கே ஒரு ஒரு முடிவு இல்லாம இருக்கேன், இது எப்படி சரியா போயிடும் கேள்வி வரலாம். இந்த சித்தாந்த சந்திரம் மட்டும் படித்தா ஆனா இன்னும் கொஞ்சம் மேலே படிக்கிறதா இருந்தா அந்த கேள்வி இருக்காது. என்ன காரணம்னா இது சொல்றதுக்காக வரல வேதாந்தம். பிரமேயம் என்ன கேட்டா வேதாந்தத்தினுடைய பிரமேயம் என்னன்னு கேட்டா ஜீவஸ்வரூபமோ ஜெகத் நித்யாத்மோ பிரத்யக்ஷ பிரக்கிரியோ அவித்யோ ஒன்றும் கிடையாது, சைதன்யம் மாத்திரம். அது மட்டும் பிரமேயம். அந்த பிரமேயத்தை சொல்றதுக்காக துவாரமா இதெல்லாம் கொண்டு வருது. அந்த கல்பனை இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோன்னு ஒரு சர்ச்சை, அவ்வளவுதான். அந்த விஷயத்துல ஆக்கிரகம் இல்லையா அர்த்தம். ஆத்மைக்கிய சித்தௌ பரம் கண்ணக்கியர் அநாதரா கரணயோ நானாவிதா இருக்குதான் சித்தாந்த சங்கத்தில் மங்கள ஸ்லோகம். பிராச்சீனைரு விவகார சித்த விஷயேஷு ஆத்மைக்கிய சித்தௌ பரம் கண்ணக்கியர் அநாதரா கரணயோ நானாவிதா இருக்குதான். தெரியுதா? பிராச்சீனைஹி தெரியுது, பிராச்சீனைஹி ஆத்மைக்கிய சித்தௌ பரம் கண்ணக்கியர்ஹி பிராச்சீனைஹி. ஆத்மைக்கிய சித்தி, ஆத்ம பிரம்ம ஐக்கியம் சைதன்யம், இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் அவருக்கு நைர்பரியம் இருக்கு. அது அப்படியே இருக்கணும். அது வித்தியாசப்படுத்த முடியாது. ஏன்னா அது பிரமேயம், அது முக்கியமான விஷயம், உபனிஷத் பிரதிபாத்தியமான தாற்பரிய விஷயமான பொருள். அது அங்கே காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால ஆத்மைக்கிய சித்தௌ பரம் சன்னக்கியத்விஹி பிராச்சீனைஹி விவகார சித்த விசேஷு அநாதரா. விவகார சித்தமான விஷயத்துல இப்படியே இருக்கணும்னு ஒரு ஆதரவு அவருக்கு இல்லை, நைர்பரியம் இல்லை. அப்படியே இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியே இருக்கட்டும். ஜீவஸ்வரூபம் என்ன கேட்டா ஜீவஸ்வரூபம் இப்படியே இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு, அது நிச்சயம் தானே. நித்தியா இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபம் அவித்யோபகிதம் சொல்லணுமா அந்த கர்மோபகிதம் சொல்லணுமா எப்படி சொல்றதா இருந்தா உங்களுக்கு மனசுல இருந்தோ அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள லாபம் கௌரவம் கஷ்ட வருதுனால சில அபிப்பிராயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், வாக்கியாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற. ஆனா அங்கே நைர்பரியம் கிடையாது. ஏன்னு கேட்டா அது ஒன்றும் பிரமேயம் இல்லை. இப்ப அவித்தியங்கிறது உபனிஷத்தினுடைய பிரமேயமா கேட்டா இல்லைன்னு சொல்லணும். அவித்தி இருக்கு சொல்றதுக்கு வந்ததா உபனிஷத்து? இல்ல, அவித்தி இருக்கு சொல்றதுக்காக உபனிஷத்து வரல. சைதன்யம் அத்விதீயம் இதுதான், இது மட்டும் சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. சைதன்யம் அப்படி அத்விதீயம்னால் இதெல்லாம் எப்படி, இதனுடைய காரணம் என்ன? எங்க உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவித்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்காக சொல்றது ஒரு தத்துவத்தை நிர்தாரணம் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களை சமாளிக்கிறதுக்காக, உங்களுடைய மனசு சமாளிக்கிறதுக்காக அவித்தை இருக்கு, பந்தம் இருக்கு, மோட்சம் இருக்கு. உண்மையா பந்தம் இருந்தா தானே மோட்சம் உண்மையா இருக்கணும். பந்தம் ஆத்மஸ்வரூபத்துல பந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் ஞானம் வருது, அதுக்கப்புறம் மோட்சம் வருது. பந்தம் இருக்குன்னு வச்சுன்னா மோட்சம் இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா பந்தமும் மோட்சம் இருக்குன்னு இருக்கு சொல்றது. பந்தமும் மோட்சம் இருக்கு சொல்றதுக்கு உபனிஷத்து வந்ததா? உபனிஷத்து வந்தது இவ்வளவுதான், சைதன்யம் அத்விதீயம் ஆயிடுச்சு. பாக்கி எல்லாமே அதனுடைய உபபாதனம் பண்றதுக்காக, உங்களுக்காக மனசுக்கு திருப்தி கொடுக்கறதுக்காக சொல்ல வந்தது, அது சொல்றதுக்காக இல்லை. அப்படின்னா அவித்தை இருக்கு இருக்கு சொல்றதுக்கு ஒரு வாக்கியமே நமக்கு தெரியல. அது இது உபாயங்கள். உபாயாக சிக்ஷமானாம் பாலானாம் உபலாளனாக நம்ம சொல்றது. சிக்ஷமானாம் என்ன அர்த்தம்? பிராக்டிஸ் பண்றதுக்கு. பாலானாம் குழந்தைய கூப்பிட்டு உண்மையா இது வாஸ்தவமோ அது மட்டும் சொல்லிட்டு இருந்தா குழந்தை கிட்டே வராது. அப்ப குழந்தைக்கு புரியுற வாக்கியம் சொல்லி கொடுத்துதானே கிட்ட வர வச்சு மெதுவாக சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஆனா அதுதான் வாஸ்தவம் யாரும் சொல்றது இல்லை. குழந்தை பேசுற பாஷையில நம்மளும் பேசுவோம். ஆனா பாஷை அப்படியே அதுதான் பாஷையோட சரியான ரூபம் நமக்கு அபிப்பிராயம் இருக்கா? அப்படியே கிரகிக்கணும், குழந்தை அப்படியே கிரகிக்கணும் அபிப்பிராயம் இருக்கா? ஒன்றும் இருக்காது. கிரமமா கொண்டு வரணும், மேல கொண்டு வரணும் தானே. அதனால அசத்தியே வர்த்தமணி சித்வா பத சத்தியம் சமீகரேன் அது சித்தாந்தம் தானே. இது அவர் சொல்றார், வையாகரர் சொல்றார். அசத்தியே வர்த்தமணி, வர்த்தமான மார்க்கம் அர்த்தம். அசத்தியமான மார்க்கத்தில் நின்று சத்தியத்தை மனசுல ஏற்கணும். அப்போ சிசுவது இவர் சொல்றார், சிசுவது சாலையே பலா, அந்த மனசை கொஞ்சம் இப்படி பண்ணணும். அந்த அசுபத்திலிருந்து சுகத்தில் கொண்டு வர்றதுக்கு முதல் சித்தம் அப்படி
तथा चित्तमपि तत्सङ्गेन दुस्सङ्ग तद्विपरीत விஷயா நிவாரயிதும் சக்கியம். சத்சங்கத்தில் கொண்டு வந்து துஷ்சங்கத்திலிருந்து வெளியில் வரணும். இப்போ பரமார்த்த சித்தாந்தத்தை மனசில் வச்சு ஒருத்தர் கேட்கிறதா இருந்தால் எல்லா சங்கமும் நமக்கு பிரதிபந்தகம் இல்லையா? சங்கமே இல்லாம இருக்கணும் இல்லையா? ஆத்ம ஜானியா வர்றதுக்கு சங்கமே இல்லாம இருக்கணும். அப்ப சத்சங்கமும் ஒரு பிரதிபந்தம் தானே. கேட்டா என்ன சொல்லணும்? சத்சங்கம் பிரதிபந்தம் சொல்றதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எப்போ சத்தம் எல்லா சங்கத்துக்கும் அவர் மேலே வருதோ அதுக்கப்புறம் சத்சங்கம் பிரதிபந்தம் இல்லை. அந்த வரைக்கும் சத்சங்கம் இருந்துதான் இருக்கிறார். நீங்க கேட்கிற மாதிரி கேள்வி நல்லா கவனிக்கணும். பல பேர் உங்களை இது பண்றதா கேட்பாங்க. சத்சங்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், சத்சங்கம் எல்லா சங்கமும் இல்லாம இருக்கணும் தானே வேதாந்தம் சொல்றது. நீங்க சத்சங்கத்துக்கு போய் என்ன பண்ண போறது? ஏன் சத்சங்கத்துக்கு போனா என்ன கேட்டா, இல்ல சங்கமே இல்லாம இருக்கணும். சங்கமே இல்லாம இருக்கணும்னா சத்சங்கமும் ஒரு பிரதிபந்தகம் நீங்க நினைக்கிறீங்க. சத்சங்கம் எப்ப பிரதிபந்தகமா இருக்கும்? யாருக்கு பிரதிபந்தகம்? ஞானம் கிடைச்சவனுக்கா கிடைக்காதவனுக்கா? கிடைச்சவனுக்கு ஒன்றும் பிரதிபந்தகமே, ஒரு துச்சங்கம் கூட பிரதிபந்தகம் இல்லை. கிடைச்சவனுக்கு துச்சங்கம் கூட பிரதிபந்தகம் இல்லை. கிடைக்காதவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? கிடைக்காதவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல சங்கம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த மணி கிடைக்காதனால் அந்த சாது வேற ஏதோ ஒன்று கிடைக்கணும். குழந்தைக்கு மணியும் ரத்னமும் கிடைக்காதனால் மணி மாதிரி ரத்னம் மாதிரி வேற ஏதோ ஒன்று கிடைக்கணும். மனசு எங்கேயோ சேர்த்து வைக்கணும் இல்லையா? அப்ப துஷ்சங்கம் வேண்டாம், சத்சங்கம் இருக்கட்டும். துஷ்சங்கா நிவாரிய சத்சங்கே நிவேசேதும் சக்கியம். சமதா சாந்தவனேன ஆசு ந திராகிதி சனைஷனை புருஷேன பிரயத்னேன லாலயே சித்த பாலகம். இங்கேயும் அதுதான் சொல்லுது. சித்த பாலகம் பேர் இருக்கு. சித்த பாலக, சித்தமான குழந்தை. சித்தம் என்ற ஒரு குழந்தை, ரூபகாலங்காரம். சித்தமே ஒரு குழந்தை மாதிரி. சித்த பாலகம் கிங்குரியா சனைஹி சனைஹி சமதா சாந்தவனேன ஆசு ந திராகிதி சனைஷனைஹி புருஷேன பிரயத்னேன லாலயே. சித்த பாலகனே லாவனம் பண்ணணும். முதல் சித்த பாலகனே லாவனம் பண்றது கேட்டா நமக்கு வேற விதமா அர்த்தம் கிடைக்கிறது. முதல் என்னன்னா, சித்தம் ஒரு குழந்தை மாதிரி, அது லாவனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அது அந்த சித்தத்தில் எது தோன்றதோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறது. இந்த அர்த்தம் எடுத்தால் அப்படி திருப்பி சம்சாரத்தில் தான் வரும். சித்தத்தில் பலதும் தோணும், எது பார்த்தாலும் வேணும் தோணும், பலதும் பல விதமா இது வரும். அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுனால் இதுதானே லாவணம். இதுதானே லாவணம். நல்லா கவனிக்கிறோம். சித்தத்தை லாவணம் பண்றதுனால் சித்தத்திலே தோன்றது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறது என்கிற அர்த்தம் எடுத்தால் நமக்கு இது உபதேசமா இருக்க முடியாது. அப்படின்னா சித்தத்துல பிரமமா இருக்கும், பிரமையா இருக்கும், பல அட்ராக்ஷன்ஸ் பல விதமா இருக்கும், வாசனைக்கு விதமா அனுகூலமா பலதும் தோணும், அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அப்படி இல்ல நிஷித்தமா கூட இருக்கும் பலரும். ஆனா அந்த அர்த்தம் யோசிக்கல. என்ன காரணம்? சித்த பாலகன்னு போட்டிருக்கு. பாலகனே லாவணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அது முதல் சொல்லுங்க. குழந்தையை லாவணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. குழந்தை எது கேட்கறதோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் அர்த்தமா? அப்படி இருந்தால் குழந்தையும் கெட்ட வழியில் தான் போகும். எது கேட்கறதோ அதெல்லாம் நம்மளுடைய குழந்தை தானே. நமக்கோ அந்த காலத்துல தாரித்யம் இருந்ததுனால முடியல, அவனுக்காக பண்ணி கொடுக்கணுமே இந்த ஒரு எண்ணம். பிராகிருதான அம்பதி பிராகிருத ஜனங்கள் என்ன இப்படிதான் நினைச்சிருக்கேன். நம்மளுடைய அந்த காலத்துல முடியல, பல விதமா கஷ்டங்கள் இருந்தது. ஆனா இப்போ நமக்கு ஏதோ பகவத் சகாயத்தினால நல்ல ஸ்திரீ இருக்கு, நம்மளுடைய குழந்தை அப்படி இருக்கக்கூடாது. இப்ப ஒண்ணு கவனிக்கணும். நீங்க எப்படி நல்ல ஸ்திரீல வந்ததுன்னா உங்களுக்கு அந்த காலத்துல பல விஷயங்கள் நடக்கிற அதனால்தான் இப்ப நல்ல ஸ்திரீல வந்திருக்கும். நினைச்சதெல்லாம் அன்னைக்கு நடந்திருந்தால் இப்படி இருக்காது. அப்ப அதனால குழந்தையை லாவணம் பண்றதுன்னா உண்மையா என்ன அர்த்தம் வைக்கணும்? நியாயமான கேள்விகள் நிறைவேற்றி கொடுக்கணும். நியாயமான ஆக்கிரகங்கள், நியாயமான ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கணும். நியாயம் இல்லைன்னா இது நியாயம் இல்லைன்னு புரிய வைக்கணும்.
இது உன்னுடைய ஸ்திதியில் இது நியாயம் கிடையாது. அது புரியவில்லைன்னா சாமம் தானம் வேதம் இது எல்லாமே பண்ண வேண்டியதான் போகுது. பண்ணிதான் ஆனால் வேற வழி இல்லை. அடினா அடி இல்லைன்னா கெட்ட வழிதான் இல்லையா? எத்தனையோ புஸ்தாந்தங்கள் இருக்கு. அப்ப அந்த சுத்த பாலகன்னு போடுறதுனால பாலகனை எப்படி நல்ல வழியில் கொண்டு வர்றதுக்கு பாலகனோட உபலாவனம். எது கேட்டாலும் பண்ணி கொடுக்க மாட்டேன், அதுவும் தப்போம். எது கேட்டாலும் அவன் கேட்கறது நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், அது ஒரு தண்டம் பண்ற மாதிரி. எது பண்ணாலும் ஒரு குரூவலா பிஹேவ் பண்றது. அதனாலையும் அது என்ன வரும், நமக்கு மேல இது வரும், விபரீதமா வரும். இவரே எடுத்து வேற எங்கேயும் போனோம்னு வரும், அது வந்துடும். அதுவும் தப்புதான். ஆனா சதுபதேசம் பண்ணி இது உன்னுடைய இந்த ஆகிரகம் சரியான ஆகிரகம் கிடையாது, புரிய வைக்கணும். ஏதோ ஒரு வழி விதமா புரிய வைக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி மனசை உபலாவனம் பண்றோம்னு சொல்றது. சமதா சாந்தவனேனா, சாந்தன மார்க்கம் இருக்கு. சாந்தனமா சாந்தமா சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சாந்தனேனா ஆசு அப்படி பண்றதா இருந்தால் உடனே மனசை பிடிக்க முடியும். வேற விதமா தண்டங்கள் பண்றதா இருந்தால், தண்டம் மட்டும் பண்றதா இருந்தால் பிடிக்க முடியாது. பாலகனை எப்படி பிடிக்க முடியாதோ அந்த மாதிரிதான் ஓம் சொல்றார். அதிகாரம் நல்லா வியாக்கியானம் பண்றார். சபலஸ்ய பசோஹோ பந்தனஸ்தானே பிரவேசனாய தௌ உபாயோ பவதா. சபலஸ்ய பசோஹோ, சபலமா இருக்கக்கூடிய, சபலம்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? சபலம்னா என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றது? சரி, வேவரி ஒரு ஜந்து. பசுனா கௌகுன்னு அர்த்தம் கிடையாது. பசுனா ஒரு அனிமல். அது அந்த அதனுடைய ஸ்தானத்துல கொண்டு வர்றதுக்கு ரெண்டு உபாயங்கள் லோகத்தில் இருக்கலாம். சபலஸ்ய பசோஹோ பந்தனஸ்தானே பிரவேசனாய, பந்தனஸ்தானத்துல கொண்டு வர்றதுக்காக கௌ உபாயம், ரெண்டு உபாயங்கள் அவதா இருக்கு, ரெண்டு மார்க்கங்கள் இருக்கு. ஹரிண திருண பிரதர்சனம், ஹரிண திருண பிரதர்சனம், பச்சை புல்லு காட்டி வா. கண்டூயனாதிகம், கண்டூயனா இப்படி தடவுறது, இப்படி பண்ணி வா சொல்லி அப்படி கொண்டு வரலாம். கண்டூயனாதிகம். வாக்பாருஷ்யம் தண்டாதி பக்ஷணம் தேதி, அந்த வாக்பாருஷ்யத்தோட தண்டனம் அடிக்கிறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். தத்திர ஆத்தியன சகசா பிரவேசதே. ஆத்தியன ஒன்னாம் சொன்ன உபாயம் இருக்கு இல்லையா, அந்த உபாயம் நீங்க உபயோகப்படுத்துறதா இருந்தால் பெரிய கஷ்டம் இல்லாம உள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா திடீயேன இதோ தாவன் சனை சனை பிரவேசதே. அடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அங்கங்க ஓடி ஓடி கடைசியில வந்து நிற்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, பயந்துண்ட வந்து நிற்கும். ஆனா அது இது முடியாதுன்னா அது பிரயோகிக்கணும். முதல் இது நடக்கும்னா இதுதான் பண்ணணும் சொல்றாங்க. தத்திர ஆத்தியன சகதா பிரவேசதே. சகதானா உடனே நடக்கும், சகதா உடனே நடக்கும். சகதா விததீக நக்ரியா அவிவேக ஸ்வரம் ஆபதாம் பதம் பாரதி சொல்றார். சகதா பிரவேசதே திடீயேன இதத்ததோ தாவன், இதத்ததோ அங்க இங்க தாவன் ஓடில சனை சனை பிரவேசதே, மெதுவா மெதுவா கொண்டு வந்து கட்ட முடியும். பிரவேசதே ததா சத்ரு மித்ராதி சமத்துவம் சுகபோதனம் பிராணாயாம பிரத்யாகாராதி புருஷ பிரயத்னேதௌ தௌ சித்தசாந்தி உபாயௌ. சித்தசாந்திக்காக ரெண்டு உபாயங்கள், ஒன்னு சுகபோதனம், இன்னொன்னு பிராணாயாமாதி ஹடயோகம். பிராணாயாமாதி ஹடயோகம் இது எப்படின்னா சத்ரு மித்ராதி சமம். ஒன்னு மித்திரம் மாதிரி இன்னொன்னு சத்ரு மாதிரி. மித்திரம் சொல்லக்கூடாது, மித்திரம் சொல்லணும். என்ன தெரியும், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதா கூட மித்திரம் சொல்லணும், மித்திரன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புல்லிங்கத்துல அந்த மித்திர சப்தம் சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கத்திலும் நௌசலிங்கத்திலும் இருக்கு. மித்ரஹா, மித்ரஹா புல்லிங்கம் சொன்னா சூரியன் அர்த்தம், மித்திரம் சொன்னா ஃப்ரெண்டு அர்த்தம். புல்லிங்க சப்தத்திற்கு தான் தமிழிலும் மலையாளத்துல எல்லாத்துக்கும் அண்ணு வருது. புல்லிங்க சப்தத்துக்கு எல்லாத்துக்கும் வருது இல்லை. ஆனா இப்ப தமிழ்ல புல்லிங்கமா இருந்தால் அது சொல்லணும். தமிழ்ல புல்லிங்கமா இருந்தால், சம்ஸ்கிருதத்துல புல்லிங்க நபும்சலிங்க வியவஸ்தா அப்படி இல்லை. தமிழ்ல புல்லிங்கமா இருந்தால் அதுக்கு அண்ணு போடுறது, அந்த பிரத்யம் வருது. சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கமா இருந்தால் அண்ணு போடக்கூடாது. விருட்சகான புல்லிங்கம், ஆனா விருட்சன் சொல்றது இல்லை, விருட்சன் சொல்றது இல்லை, விருட்சம் தான் சொல்றது.
ஆனா நபும்சகலிங்கம் எல்லாமே அம் தான் சொல்லுது, அம் தான் சொல்லுது. அதனால மலையாளிகளுக்கும் தமிழர்களுக்கும் எல்லாம் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு கஷ்டம், இந்த புல்லிங்கத்தையும் நபும்சலிங்கத்தையும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். புல்லிங்கமா நபும்சலிங்கமா தெரியாது நமக்கு. புருஷனுடைய பேரா இருந்தா புல்லிங்கம்னு உடனே சொல்லலாம். ஆனா புருஷனுடைய பேர் இல்லையே, விருட்சம் சொல்லணுமா விரக்ஷான்னு சொல்லணுமா, கடம் சொல்லணுமா கடகான்னு சொல்லலாம். அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு சாதாரணமா ஒரு பார்த்து வச்சிருக்கேன். அது ஒரு சாஸ்திரம் இல்லை, சாதாரணமா யோசிச்சு பார்த்தா பல இடத்துல ஓரளவுக்கு தெரியாதான் இருக்கு. என்னன்னா இப்போ திருணம் இருக்கு இல்லையா, திருணம் நபும்சலிங்கம், இந்த மாதிரி ரொம்ப உச்சமான பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப மோசம்னா ஒரு வேஸ்ட் மாதிரி, ரொம்ப கௌரவம் இல்லாம பொருள் நிறைய இருக்கு இல்லையா, ரொம்ப உபயோகம் இல்லை அந்த மாதிரி பொருள் நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே நபும்சலிங்கம் தான். அது புல்லிங்கமா நபும்சலிங்கமா சந்தேகம் இருந்தா ஒரு 99% நபும்சலிங்கமா தான் இருக்கு. இது சாஸ்திரம், இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கிறது இல்லை இருக்காது கேட்கக்கூடாது. ஓரளவுக்கு அது தெரியுது. ஓரளவுக்கு ஒரு ரொம்ப வேல்யூபிளா இல்லாம இன்வேல்யூபிளா இருக்கக்கூடிய பொருள் எதா இருந்தாலும் அது புல்லிங்கமா நபும்சலிங்கமா உங்களுக்கு சந்தேகம் வர இடத்துல எல்லாம் ஓரளவு நிறைய இடத்துல நபும்சலிங்கமா தான் இருக்கு. இது ஒரு சாஸ்திரம் இல்லை, அது ரொம்ப ஒரு பிரமாணம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு மனசுல வாங்கிக்கிறதுக்கு எதுன்னு சொல்றேன். இது ரெண்டு சத்ருவும் மித்திரவும் மாதிரி. எதுனால் இந்த ஹகயோகம்ங்கிறது சத்ருவே மாதிரி மனசை அடக்கிறதுக்கு ஹகயோகம், அஸ்வரோதனம் என்கிறது மித்திரம் மாதிரியும் சொல்றாங்க. பல பேர் இது விபரீதமாக தான் வச்சிருக்கோம். ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம், பல பேர் இது விபரீதமாக தான் வச்சிருக்கோம். ஏனால் ஏன் இப்படி சொல்றாரு இவர், இப்போ மனசே அடக்கிறதுக்கு. இப்போ அந்த பசுவினுடைய உதாரணம் சொன்னார் இல்லையா இவர், பசுவே கட்டி கொண்டு வர்றதுக்கு ரெண்டு உபாயங்கள் இருக்கு. ஒன்று அடிக்கிறது, இன்னொன்னு மெதுவா கொண்டு வருது, சாந்தன மார்க்கத்துல கொண்டு வருது. அது அடிக்கிறதா இருந்தால் இவன் என்னுடைய சத்ரு, இவனில் இருந்த இவன் நான் உள்ளத்துக்குள்ள போகலைன்னா இவன் அப்புறம் இன்னும் அடிச்சிடுவான். இப்படி சத்ரு மாதிரி நமக்கு மேல பயம் வச்சுட்டு வருவான். வரும் வரமாட்டான்னு சொல்ல முடியாது, வரும். ஆனா சத்ரு மாதிரி ட்ரீட்மெண்ட் அது. அந்த ட்ரீட்மெண்ட் சத்ரு மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். இது சாந்தன மார்க்கமா இருக்கிறதா இருந்தா அது மித்திரம் மாதிரி சுகுத் ட்ரீட்மெண்ட். அது சுகுத் பாவேனா இதே சொல்றது இல்லையா, அந்த மாதிரி சித்தத்தை அடக்கிறதுக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நீங்க பெரிய சாஸ்திராதீனத்துக்கு ஒன்றும் போக வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த மெடிடேஷன் பண்றதா இருந்தால் மனசை கிரமமா அடக்க முடியும். பிராணாயாமங்கள் யோகாபியாசங்கள் எல்லாம் பண்ணி சித்தத்தை எப்படியும் நிறுத்தலாம், ஒரு ஏகாகிரமா நிறுத்திங்க அந்த மாதிரி பண்ணுங்கோ. இதுதானே தியான யோகம். இது ஒரு யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படி பண்றதா இருந்தால் அதை என்ன ஒரு எப்படி வருதுன்னா சப்ரஸ் பண்றதுன்னு சொல்றது இல்லையா, இது சப்ரஸ் பண்றது. ஏன்னா விஷய வாசனைகள் இருந்துட்டே இருக்கு. விஷய வாசனைகளில் இருந்து பிடிச்ச இழுத்தி அதுல எங்கேயும் போகக்கூடாது. இன்னும் பலமா ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு இது சத்ரு மாதிரி. இங்க இப்படி பலமா பிடிச்சுட்டு மனசை நிற்க வைக்கிறது, இது யோகமா இருக்கும். இது ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, இதனால தப்பு கிடையாது. ஆனா இது சப்ரஸ் பண்றதுனால இவர்கிட்ட கேட்டா சைக்காட்ரிஸ்ட் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்டா அப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. விசேஷமா இந்த மாதிரி காமவிகாரங்கள் செக்ஷுவல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சப்ரஸ் பண்ணவே கூடாது. பண்றதா இருந்தா உங்களுக்கு வேற சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க அவர் இது சொல்லி நம்மளுடைய யோக சித்தாந்தத்தை தூஷிச்சிடுவார். அதெல்லாம் தப்பு, அப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றது விஷயத்துல ஒரு உண்மையும் இருக்கு, ஒரு தப்பும் இருக்கு. என்ன தப்புன்னா, நீங்க சாஸ்திராத்தியனம் பண்ணாமல் எதனால நான் மனசை பிடிச்சு வைக்கணும் அந்த ஒரு யுக்தி தெரியாமல், எதுல நிறுத்தணும் தெரியாமல், எந்த தத்துவ போதமும் இல்லாமல் ஏதோ ஒரு சுகத்துக்காக எனக்கு நான் வைராக்கியம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நான் மோட்ச மார்க்கத்தில் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு விபரீதம், பிரபஞ்சம் எல்லாம் விபரீதம், எனக்கு அனுகூலம் இல்லை, நான் யோகி, இந்த ஒரு ஃபீலிங்கோட
இது பண்றதா இருந்தால் அவர் சொல்றதுதான் பலம். உண்மையா அவர் சொல்ற உங்களுக்கு நீங்க சப்ரஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வேற விதமா ஒரு வேலை கோபமா வரும். இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸே அஸ்தானத்தில் வரும், வரக்கூடாத இடத்துல வரும். அப்புறம் அதுவும் இல்லை இதுவும் இல்லை, வேற விதமா போயிடும். ஆனா இந்த யோகத்தை பண்ணலாம். எப்படின்னா சப்ரஸ் பண்றது இல்லை, சப்ரஸ் பண்ண சொல்லலை யாரு. அப்புறம் என்ன பண்ணணும், முதல் இந்த தத்துவத்தை கிரகிச்சு மெதுவா கொண்டு வந்து அதுக்கப்புறம் விபரீத வாசனை கிரமமா அந்த விபரீத வாசனையை நிவர்த்திக்கிறதுக்கு தியான யோகம் உபதேசம் பண்ணியிருக்கு. ஆனா அந்த தியான யோகம் பண்ற விதம் எப்படி, அது கொஞ்சம் கவனிக்கணும், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தர்மசாஸ்திரத்தினுடைய சித்தாந்தங்கள் பலது இருக்கு, நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த மனத்தை ட்ரீட் பண்றது எப்படின்னு, அது விபரீதமா ட்ரீட் பண்றதா இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி அந்த சப்ரஸ் பண்றதா இருந்தால் அதுக்கு விபரீதம் தான் பலம். உங்களுக்கு வைராகியம் வரப்போறதில்லை, ஒன்றும் வரப்போறதில்லை. இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற விதமா கொட்டுறதுன்னு சொல்றது இல்லையா, வேற விஷயத்துல போய் கொட்டுறது, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தால் ஒருவேளை கோபம் ஜாஸ்தியா போயிடும். இல்லைன்னா அந்த நீங்க சப்ரஸ் பண்ண ஃபீலிங்ஸே வேற விதமா வரும், அதர்ம மார்க்கத்தில் வரும். இல்லைன்னா நீங்க ஒரு கபட ஜீவியா போயிடும், ஒரு கபட ஜீவனம். இதனால ஒன்றும் வரப்போறதில்லை, எந்த பிரயோஜனம் இருக்கிறதில்லை, ஒரு கபடம் அவ்வளவுதான். அதனால நிறைய தான் வரும். அதனால ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன், ஆனா இருந்தா சொல்றேன், இல்லைன்னா அப்புறம் சொல்றேன். ஆத்தியன சகசா பிரவேசித. அப்போ இவர் சொல்றது என்னன்னா ஆத்தியன மார்க்கேன, முதல் மார்க்கம்னா சாம மார்க்கம். சாம மார்க்கம்னா மெதுவா தத்துவபோதனத்தினால தத்துவம் இப்படி இருக்குப்பா சொல்லி குழந்தைய கூப்பிட்டு சொல்லி வைக்கிற மாதிரி, குழந்தைய கூப்பிட்டு சொல்லி வைக்கிற மாதிரி கொண்டு வந்து அப்புறம் தியான யோகத்துக்கு தனியா போயிடுவது. தியான யோகத்துக்கு நீங்க பண்ணி வைக்கிறதுன்னு வேண்டாம், தியான யோகத்துக்கு தனியா போயிடும் அந்த மனசு, அது ஆட்டோமேட்டிக்கலி தனியா அப்படி போயிடும். அப்போ முதல் எதுக்காக இதிலிருந்து நிவர்த்திக்கணும், சம்சாரத்தினுடைய ஸ்திதி என்ன, அதிலிருந்து வரக்கூடிய அனர்த்தம் என்ன, எப்படி இருக்கிறதுனால அதை அர்த்தம் சொல்றது. நீங்க நினைக்கிறது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, அதனால சம்சாரம் அர்த்தம் சொல்லுதா வேதாந்தத்துல. நினைச்சது கிடைச்சாலும் சம்சாரம் அர்த்தம் சொல்ல வந்தது வேதாந்தம் இல்லையா. அது ரொம்ப சீரியஸான விஷயம். அது நீங்க நினைக்கிறது ஒன்றும் இங்க நினைச்ச மாதிரி கிடைக்க போறது இல்லை, அதனால சம்சாரம் அர்த்தம். இது வேதாந்தத்தினோட அபிப்பிராயமா? அப்படி இல்லை, நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடைச்சாலும் சம்சாரம் அர்த்தம் தான் சொல்ல வந்தது வேதாந்தம். அப்போ ரெண்டு தடவை யோசிக்க வேண்டியது, வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது யோசிக்க வேண்டியது. அதனால உடனே அதை கிரகிக்க முடியாது. சாதாரணமா ஏதோ ஒண்ணு ரொம்ப மனசு நிச்சயமாகவே போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் சாந்தமா உட்கார்ந்தபடி ஒரு மெடிடேஷன் பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அதனால ஒண்ணும் இல்லை. அது லௌகிகமான மெடிடேஷன், அது பண்ணலாம். இப்போ அங்கங்க நடக்கிறது இல்லையா யோகா ஸ்கூல், அது பண்ணலாம், அதனால பெரிய ஒன்றும் தப்பு இல்லை. நாஸ்திகம் கூட பண்றது உண்டு இல்லையா, அதனால ஒண்ணும் இல்லை. அது ஒரு பிரம்மஜானத்தினுடைய மார்க்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்றதா இருந்தால் அது ரொம்ப சீரியஸ். அது பண்ணாதவர்கிட்ட ஒரு அவஜ்யம் இருக்கு. ஒரு தியானம் ஒன்றும் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றது இல்லையா நீங்க, உபயோகம் அதுவும் வரும், அதெல்லாம் வரும். அப்போ அதனுடைய சைடு எஃபெக்ட் அதெல்லாம். இப்போ உபன்யாசம் கேட்க போறது அவளுக்கும் இந்த மாதிரி அபிமானங்கள் நிறைய வரும். நீங்க அந்த உபன்யாசம் ஒன்றும் கேட்கறது இல்லையா, இதெல்லாம் இன்னொருத்தரே காண்பிக்கிறதா இருந்தால் அது நமக்கும் உபயோகம் இல்லை, இன்னொருத்தருக்கும் உபயோகம் இல்லை. ததா சத்ருமித்ராதி சமஸ்தம் சுகபோதனம் பிராணாயாம பிரத்யாஹாராதி புருஷ பிரயத்னச்ச இத்யேதௌ தௌ சித்தசாந்திபாயோ தத்ர ஆத்தியேன. முதல் சொன்ன உபாயத்தினால சுகபோதனம் முதல் சொல்லிக் கொடுக்கலாம், சித்தத்துக்காக சொல்லிக் கொடுக்கறதுனால் என்ன அர்த்தம், படிக்கிறது அர்த்தம். அது ஒரு அலங்காரிக பாஷை. குழந்தைக்காக சொல்லிக் கொடுக்குற மாதிரி சித்தத்துக்காக சொல்லிக் கொடுக்கறதுனால் சித்தத்தை எப்படி வச்சுன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது, நானே சுயமா படிக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்தியேன மிருது யோகேன சீக்கிரம் லாலையே, சீக்கிரமா அந்த சித்தத்தை யுக்தி முகமா கொண்டு வர முடியும். அந்த யுக்தி தான் நமக்கு எப்பொழுதும் அவலம்பம். பண்ணக்கூடாத ஒரு விஷயம் முன்னாடி வந்துருக்கு, வரக்கூடாத ஒரு ஃபீலிங், வரக்கூடாத ஒரு விகாரம்,
எது பார்த்து எந்த விகாரம் வரக்கூடாதோ அந்த விகாரம் வந்துருக்குனால் உடனே நம்மளையோட மனசை ஏகாகிரமா அதிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு என்ன உபாயம்? அது உன்னாலே சிந்தனம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அந்த ஒரு விருத்தி உன்னுடைய சித்தத்தில் வருது, உனக்கு அனுகூலம் இல்லை. இது சொல்லிக் கொடுத்தானே சொல்லிக் கொண்டு வரணும். ஏன் அனுகூலம் இல்லை? அது நினைச்சிட்டு இருந்தா என்ன வரப்போறது? கேட்டா என்ன சொல்லுவான்? சித்தம் கேட்பான். சித்தம் கேட்பான்னா நம்மளே உள்ளுக்குள்ள இருந்தா நமக்கே அந்த கேள்வி வரும். கேள்வி வந்தால் நமக்கே ஒரு பதில் இருக்கணும். நினைக்க கூடாத விஷயத்தை பத்தி நினைப்பு வருது, எண்ணங்கள் வருது. வர இடத்துல அப்படி வரக்கூடாது. இன்னும் சொல்லி கொடுத்த சித்தத்தை அந்த விஷயத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அந்த சித்தவருத்தியே பேன் பண்ணணும் இல்லையா? எப்படி பேன் பண்றது? அந்த விபரீத சிந்தனம் பண்ணணும், அது பண்ணக்கூடாது. அதனுடைய ஆப்போசிட் ஒரு போர்ஸ் கொண்டு வரணும். அந்த ஆப்போசிட் போர்ஸ்ன்னா அது சப்ரஸ் பண்றது இல்லை. சப்ரஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே நினைக்க கூடாது, ஒண்ணுமே அது எதனால எந்த காரணத்தினால அதை பத்தி யோசிக்க கூடாது. இது தெரியாத அவஸ்தையில உடனே அந்த சித்தவருத்தியை பிளாக் பண்றதுக்கு சப்ரஸ் பண்றதுன்னு பேரு. நிஷ்காரணமா ஏன் சொல்ல மாட்டேன், அது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப குழந்தை ஏதோ பண்ண ஆரம்பிக்கலாம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வராடி ஏன் கேட்கக்கூடாது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். பண்ணக்கூடாது சொன்னா பண்ணக்கூடாது சொன்னா என்ன வரும்? என்ன வருதோ அது வரும். விபரீதமா பாவனையில் போயிடும். இவருக்கு ரொம்ப கிட்ட போகக்கூடாது, அவ்வளவுதான். அதனால ஆனா அந்த பண்ணாம இருப்பான், இல்லையே சொல்ல முடியாது. அக்காலமா ஒரு சாந்தி வரும். ஆனா எந்த வரைக்கும் எதனால பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு புரியுற பாஷையில கசஞ்சு எப்படியாவது சொல்லி வைக்கணும், வேற வழியே இல்லை. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு, உடனே அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு அடி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லி வைக்கணும். எல்லாரும் குழந்தைகள் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னா அந்த உபதேச மார்க்கம் தெரியாது. குழந்தை ரெண்டு விதமா ஜனங்கள் இருக்கு. ஒரு விதம் என்ன பண்றது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமல் அந்த ஆப்போசிட் கோர்ஸ் மட்டும் பண்ணிட்டு பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு இந்த அடி மட்டும் இருக்கு, உபதேசம் இல்லை. இன்னொரு குரூப் எப்படி இருக்குன்னா அடியும் இல்லை, உபதேசமும் இல்லை. எது சொன்னாலும் அப்படியே பண்ணுவோம், அவனுடைய இஷ்டம். நான் அது இன்னொரு ஜீவி தானே, நான் அவனுடைய இஷ்டத்துக்கு நான் எப்படி இது பண்ண முடியும்? அவனுடைய இஷ்டம் தானே, அது அவனுடைய இஷ்டப்படி பண்ணட்டும். அது ஹிதமா கிறிஸ்டியன் கல்ச்சர் வருது இல்லையா? இது ரெண்டும் அனர்த்தமா இருக்கும். அதனால இவர் என்ன சொல்றாரு, இப்போ உடனே அதுல இருந்து பிளாக் பண்ணா ஒரு அடி இருந்தால் கூட தப்பு இல்லை. ஆனா அடி ஒண்ணுக்கும் சாதனம் இல்லை. விபரீத அட்டாக் பண்றதுனால சத்ருவத் விவகாரத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது. இது குழந்தைகளில் எப்படி லோகத்தில் தெரியறதோ அந்த மாதிரி சித்தம்ங்கிற ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு மேலே இந்த ஆக்ஷன் தான் சரியான ஆக்ஷன் சொல்றாங்க. ஆத்தியன மிருதுயோகேன சீக்கிரமா லாலனம் பண்ண முடியும் சொல்றாங்க. விதியேன ஹடயோகன்னு பேரு அதுக்குதான். அதனால ஹடமா இருக்கிறது பலமா அதை போஸ் பண்ணணும். அந்த போஸ் உபயோகப்படுத்தலாம் எப்போன்னா இந்த ஸ்டெப் தாண்டி அப்புறம் தான் அர்த்தபோதனம் என்கிற ஒரு ஸ்டெப் இருக்கு. அது தாண்டி அதுக்கப்புறம் போஸ் கொடுத்தா கூட ஒன்றும் சப்ரஸ் பண்றதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மாம்ச பட்சணம் இருக்கு. நான் நிறைய தடவை இந்த உதாரணம் சொல்றேன். மாம்ச பட்சணம் இருக்கு, அது பார்த்து சாப்பிடணும்ங்கிற ஒரு இது வருதில்லை. ஆட்டோமேட்டிக்கலி அதுல இருந்து வாசனை ஏதோ ஒரு ஜென்மத்திலே போயிடுது. இந்த ஜென்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே அந்த வாசனை இல்லாம இருக்கிறதுனால அங்கே போய் சித்தம் போறது பிளாக் பண்றது ஒன்றும் நமக்கு அவசியம் இல்லை. அது பார்த்தாலே அது சாப்பிடணும்ங்கிற ஒரு இது வருதில்லை, சௌஹார்டியம் இருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு நமக்கு இஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் அந்த தெருவில் இருக்கு, அது சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ ஒரு எண்ணம் வருது இல்லையா? இந்த சித்தவருத்தியே எண்ணத்தை பிளாக் பண்றதுன்னு ஒன்றும் ஒரு விஷயம். சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான். ஏன் என்று சொல்லாமல் அது சாப்பிடக்கூடாது மட்டும் சொல்லி சித்தத்தை பிளாக் பண்றதா இருந்தால், சித்தவருத்தியை பிளாக் பண்றதா இருந்தால்
அதுக்கு ஹடயோகம் பேரு. ஹடயோகம் போஸ் கொடுக்க இல்லைன்னா வேற வேற ஒரு அந்த ஸ்ரத்தையை விட்டு வேற ஒரு விதமா மனசை மாற்றி கொண்டு வரதா இருந்தால் அதுக்கு ஹடயோகம்னு பேரு. ஹடயோகம் பேர் வச்சுக்கலாம், எல்லாமே அங்கேயே பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா. வேற விதமா நமக்கு அதுக்கு ஒரு தர்மசாஸ்திரத்தை கொண்டு வந்து, தர்மசாஸ்திரம் இருக்கு, அது பிரத்யவாயகரமா இருக்கு. பிரத்யவாயம்னா பாவம்னு சொல்லுது, நிஷித்தமான அன்னம் அது. அதனால இப்படி வரும் அப்படி வரும். அதுல ஏதோ ஒன்று தர்மசாஸ்திரமோ சரீர சாஸ்திரமோ ஏதோ ஒரு சாஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணி நமக்கே அது தோஷத்தை கொண்டு வரும்னு சூக்ஷ்மமா மனசுல புரிய வச்சுன்னா நம்மளே அந்த ஒரு விசாரம் பண்ணி அவ்வளவுதான். விசாரம் பண்றது பல விதமா விசாரம் பண்ணலாம். சரீர சாஸ்திரத்திற்கையும் விசாரம் பண்ணலாம், தர்மசாஸ்திரத்திற்கையும் விசாரம் பண்ணலாம். எந்த விசாரம் பண்ணாலும் பண்ண சாப்பிடக்கூடாதுதான் கிடைக்கும். அது சாப்பிடலாம் ஒரு சாஸ்திரம் கிடைக்காது, சந்தேகமே இல்லை. அந்த ஒரு விசாரத்தை கொடுத்து இது அது சாப்பிடாம இருக்கிறதா இருந்தால் சாப்பிட்டு எந்த ஒரு இஷ்டத்தை ஒரு திருப்தியை உனக்கு கிடைக்க போறதோ அதோட உத்கிருஷ்டமான ஒரு திருப்தியை கிடைக்க போறத அனுசந்தானம் பண்ணி இந்த தாற்காலிக சுகத்தை விட்டு அந்த பிரத்திவாயம் இல்லாம பாவம் இல்லாம சித்தத்தை தர்மசாஸ்திர திருஷ்டியில் பார்த்தாலும் அதனால நிஷித்த போஜனத்தினால வர வேண்டிய பிரத்திவாயத்தை பாபத்தை வராம பரிபாலனம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பாபாபாவம் புரியுது. என்னுடைய தமிழ் வந்து கஷ்டமா இருக்கு, அது வந்து சாஸ்திர பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி சொல்றதா இருந்தா கஷ்டம்தான். அது சாப்பிட்டா வரக்கூடிய பாபத்தை இல்லாம பரிபாலனம் பண்றது, அதனால கிடைக்கக்கூடிய ஒரு சித்த நைர்மல்யம். இன்னொன்னு அதுல யாரோ எப்படியோ பண்ற ஒரு வஸ்து அது, அதனால அது சாப்பிட்டு என்ன சரீரத்துக்கு ஆரோக்கியம் இருக்கிற ஆரோக்கியம் கெடுக்கிறதுனால, இந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியம் கெடுக்கிறதுனால எனக்கு என்னுடைய சரீரம் தானே கேட்கக்கூடாது. என்னுடைய சரீரம் எந்த வரைக்கும் என்னுடைய சுவாதீனத்தில் இருக்கிற வரைக்கும். ரோகம் வந்திருக்குன்னா இன்னொருத்தருக்கு அധീனம் தானே ஆகி போயிடுச்சு, இன்னொருத்தர் தானே பார்க்கணும், அவருக்கு தானே கஷ்டம் கொடுக்கிறது. இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது என்கிற ஒரு புத்தியில தனசம்பாதனம் கூட பண்ணலாம். தனசம்பாதனத்தினால என்ன பிரயோஜனம் கேட்கலாம் இல்லையா. தனம் அனர்த்தத்துக்கு தான் காரணம் சொல்றா. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகலேச சத்தியம் சொல்றதா இருந்தா கூட தனசம்பாதனம் வேற ஒரு திருஷ்டி பேரும் தான் இதுக்கெல்லாம் காரணம். இன்னொருத்தரோட யாதனம் பண்ண வேண்டியதா போயிடும் இல்லையா, அது ஒரு சிங்கம் தானே, பரதுரோகம் தானே. தர்மசாஸ்திரங்கள் இல்லாம ஒரு திருஷ்டியில் பார்க்கக்கூடாது, பல திருஷ்டிகள் இருக்கு. நம்மளுடைய ஜீவனத்துக்கு தேவையான தனம் நமக்கிட்ட இல்லைன்னால் ஜீவனம் பண்ணாம இருக்கவும் முடியாது, பிராரப்தம் இருக்கிறதுனால. அப்ப அடுத்த வழி என்ன, இன்னொருத்தர்கிட்ட யாதனம் பண்ணணும், அது ஒரு பரத்ரோகம் தானே. அந்த பரத்ரோகம் இல்லாம இருக்கிறதுக்கு தனம் தேவையா இருக்குங்கிற திருஷ்டியில இது மோட்ச திருஷ்டி இல்லை. மோட்ச திருஷ்டிக்கும் அவிருத்தமான ஒரு திருஷ்டி இல்லை. நான் மோட்சத்துக்காக அந்த வரைக்கும் போய் சொல்லல, அந்த திருஷ்டியை வச்சுட்டு பார்த்தா கூட தனசம்பாதனம் வியர்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். எப்போ வியர்த்தமா போறது, வியர்த்தம்னா எப்போ ஒண்ணுக்கும் தோஷம் குணம்ங்கிற திருஷ்டி பேரத்தின் தானே வருது. அப்போ நம்மளுடைய சரீரம் தானே, அதுக்கு அதை எப்படி பரிபாலனம் பண்ண எனக்கு தானே அதிகாரம் சொல்லவே கூடாது. ஏன்னா இதுல ரோகம் வந்தா எனக்கு மட்டும் கவலை இல்லை, பல பேருக்கு கவலை இருக்கு, பல பேருக்கு கவலை கொடுக்கறது, பல பேருக்கு துரோகத்தை கொடுக்கறது இல்லையா. அதனால இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புத்தி இருந்தால் அது மட்டும் போதும். எது சாப்பிடக்கூடாதோ சாப்பிடாம இருக்கிறதுக்கு இன்னும் பல திருஷ்டியில் பார்த்தால் அது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. இப்படி இருக்கிறது இனிமே அது சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேஸ்ட், அதாவது பெரிய டேஸ்டாது இந்த அளவுக்கு யோசிக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் அப்படி இருந்தா கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு மனசு போயிடுமா. சாதாரணமா இந்த ஒரு விவேகம் இருந்தா போகாது. இந்த விவேகத்தை இப்படியெல்லாம் அனுசந்தானம் பண்ணி அது சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன பேரு, தத்துவபோதனம்னு பேரு. இதுக்குதான் தத்துவபோதனம், இதுதான் சரியான உபாயம் சொல்றது. இந்த உபாயத்தினால மனசை கொண்டு வரதா இருந்தால் ஒரு தடவை தான் அந்த டைம்
ஜாஸ்தி வேணும் இருக்கு. இந்த அளவுக்கு விசாரம் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் இருக்கு. ஆனா ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி விசாரம் பண்றதா இருந்தால் அதுக்கப்புறம் விசாரம் தேவையில்லை, சுபாவம் அங்கே போகாது, அந்த ராகமே போயிடும். அந்த ராகமே இல்லாம பண்ண முடியும். எப்படி மாம்சத்தை பார்த்தால் ராகம் இல்லையோ அப்படி பல விஷயங்கள் பார்த்தால் ராகம் இல்லாம இது அனுபவ சித்தமா நமக்கு கிரகிக்க முடியும். இது தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயம் தான். கிரமமா உங்களுக்கே அனுபவிக்கலாம். அந்த கிரமமா அந்தந்த விஷயங்கள் இருந்து மனசை முன்னாடி இருந்த மாதிரி அட்ராக்ஷன் இல்லாம மனசு இருக்கிறது நம்மளாலே அனுபவிக்க முடியும். அதனால நம்மளுடைய ஆஸ்திக திருஷ்டி எப்படின்னா வேதாந்தத்தை நீங்க கவனிக்கவே வேண்டாம் சொல்றாங்க. வேதாந்தத்தை கவனிக்கிறதுக்கு யாரு சொல்றாங்க? தர்மசாஸ்திரத்தை மட்டும் கவனித்தால் உங்களுக்கு வைராக்கியம் வரும். தர்மசாஸ்திரம் மட்டும் ஏன் தார்மிகான்னு சொல்ற பரத்தை தர்மசாஸ்திரத்தை சரியா கவனிக்கிறதில்லை, அதனால வைராக்கியம் வருதில்லை. தர்மசாஸ்திரத்தினுடைய ஒரு போர்ஷன் தான் கவனிக்கிறது, அதனால வைராக்கியம் வருதில்லை. இல்லைன்னா உங்களே வைராக்கிய மார்க்கத்தில் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு தர்மசாஸ்திரத்துக்கு பாரம் இருக்கு, தர்மசாஸ்திரத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னால் வேதாந்த சாஸ்திரம் யாருல எந்த ஒரு எப்படி இருக்கக்கூடியவர்கள் வேதாந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது உண்மையா? விரக்தாதிகாரிகள் சாஸ்திரம் சொல்றது இல்லையா? விரக்தனுக்கு தான் அதிகாரம். எதுக்கு வேதாந்த சாஸ்திரத்துன்னு சொல்றதா இருந்தால் விரக்தி எப்படி வரும்? வேதாந்த சாஸ்திரம் படிச்சுதானே விரக்தி வரும். அந்யோன்யாசிரம் தானே கேட்கிறவனுக்கு இதுதான் பதில். அப்படி இல்லை, தர்மசாஸ்திரம் சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரமே சரியா கவனிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வைராகியம் வர வரைக்கும் அதுல இது இருக்கு, அதுல என்ன சொல்றது சாமர்த்தியம் இருக்கு. கவனிக்கிறது இல்லை. சில பேர் பாக்கியமா சிலர் பண்ணிட்டு இருக்கோம், சில பேர் ஆந்திரமா வேற சிலர் பார்க்க இருக்கும். ரெண்டும் ஒற்றுமையா போவதில்லை. அதனாலதான் அது சாஸ்திரத்தோட தோஷம் இல்லை, புருஷ தோஷம். இது ஒரு சின்ன விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுல. ஏன்னா பல பேர் உபன்யாசம் பண்ற ஒரு லைன் வந்து நமக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு பாவனையை வச்சுட்டு போகணும் என்கிற ஒரு விஷயத்துல நமக்கு நல்லா கைடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அதை கொஞ்சம் வேதாந்தம் படிக்கிறது, கொஞ்சம் இது பண்றது, ஏன்னா தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா எந்த ஒரு பாவனையை வச்சுட்டு போகணும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஃபோக்கஸ், எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இதெல்லாம் பல விஷயங்கள் தெரியுது, நமக்காக உபயோகப்படுத்தணும் இல்லையா? அப்புறம் அதனால அது தர்மசாஸ்திர விஷயம், அது எல்லாமே தர்மசாஸ்திர விஷயம்தான். தர்மசாஸ்திரம் என்கிறது கேவலம் அதிர்ஷ்டத்தை மட்டும் வச்சுட்டு போறது. அதிர்ஷ்டம்னா ஒரு நித்திய விதியா இருந்தால் அது பண்ணாம இருந்தால் அதுக்கு பண்ணாம இருக்கிறதுனால அது ஒரு பாவம் இருக்கு. இதுக்கு என்ன பிரமாணம்னா வாக்கியம் மட்டும்தான் பிரமாணம். அதுல லௌகிக மார்க்கம் இல்லை, லௌகிகமான ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அதுல இல்லை. ஆனா தர்மசாஸ்திரத்தினுடைய திருஷ்டி எப்படின்னா யதாசக்தி நியாயம் ஒண்ணு இருக்கு. யதாசக்தின்னா எவ்வளவு தூரம் விவரிக்கணும், அவ்வளவுதான். வாக்கியங்கள் பல விதமா இருக்கலாம், அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதும் இல்லை. ஆனா அதுல கவனிக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்கு. அதை எப்படி கவனிக்கணும், எப்படி பயப்பட வேண்டியது இல்லை, இது ரெண்டும் பார்க்கணும். எந்த அளவுக்கு பயம் தேவையே இல்லை, எந்த அளவுக்கு பயம் இருக்கணும், ரெண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றது. இதுக்கப்புறம் பக்தி யோகம், பக்தி மார்க்கம் ஒன்று இருக்கு. அந்த பக்தி மார்க்கத்தில் சேர்ந்துருக்குன்னா ஒண்ணுமே வேண்டாம் ஒரு பட்சம் அப்படியும் இருக்கு. அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கு. சர்வதர்மான் பரித்தேஜான்னு சொன்னேன் இல்லையா? சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் ரஜா. இதுக்கு அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கு. பல தர்மங்கள் சொன்னேன், ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் பல தர்மங்கள்னு சொன்னேன், பகவானுடைய அபிப்பிராயம் இல்லை. பல தர்மங்கள் நான் சொன்னேன், ஆனா கடைசியில் நான் ஒரு விஷயம் உனக்காக சொல்றேன். நீ அந்த தர்மத்தை எல்லாம் விட்டுரு, சர்வ தர்மான் பரித்தேஜமா மேகம் சரணம் ரஜா. என்னை மட்டும் சேவை பண்றதுக்கு நீ தயாரா இருக்குன்னா உனக்கு தர்மமே தேவையில்லை. எதுவும் பண்ணாம இருந்தாலும் உனக்கு ஒன்றும் வரப்போறதில்லை, நானே காப்பாடுறேன். இப்படி ஒரு அர்த்தம் சொல்றது பகவானுடைய அபிப்பிராயம். தர்மம் அதர்மம் என்கிற ரெண்டு பொருள் இருக்கு, அது கவனிக்கவே வேண்டாம். கவனிக்கிறது அனாவசியம், அத்தியந்தம் அனாவசியம். அதனால ஒன்றும் உபயோகம் இல்லை. என்னை மட்டும் கவனிக்கிற, எது பண்ணாலும் உனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை. இது கடைசியில் பகவான் பண்ணக்கூடிய உபதேசம், அதனால பயப்பட வேண்டாம். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அர்த்தம் சரியா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் தெரியல?
சர்வ தர்மான் பரிசுத்த மாம் ஏகம் சரணம் வஜா. அகம் தோ சர்வ பாபேஜோ. பாவம் எங்க இருந்து வருது? அதர்மம் பண்ணாத பிறந்தது. நானும் அதை பொறுத்துக்கிறேன். இது இந்த இப்படி உபதேசமா இருந்தால் அது கிரைஸ்ட் உபதேசம் மாதிரி அவருடைய ஸ்டைல். கிறிஸ்டியன்ஸ் உபன்யாசம் பண்றது இல்லையா, அவளுடைய உபன்யாசங்கள் பார்த்தால் இந்த ஒரு ஸ்டைல் தெரியறது. ஆனா அவளுடைய உண்மையான அபிப்பிராயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஜனங்கள் பலவிதமா சொல்றாங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. எது எந்த கிரைஸ்டா இருந்தா கூட யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எது பண்ணாலும் தப்பு கிடையாது. அப்போ அத்தனை கீதா வெயிட் சொல்ல இந்த வரைக்கும் சொன்னது எல்லாமே. ஆனா இந்த அபிப்பிராயம் வேற விதமா கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம், எப்படி கவனிக்கணும், எப்படி எந்த அர்த்தம் சொல்லக்கூடாது, எந்த அர்த்தம் சொல்லலாம், ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கல. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றாருன்னா அது தப்பு.